ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது உங்கள் 2K Mom vlog. இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எப்படி 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். கௌஷிக் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே கிச்சனோட நிலமை இப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு அவன் ஸ்கூல் கிளப்புறதுக்கு முன்னாடி எந்த ஒர்க்குமே பண்ணுறதுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து 7:20க்கெல்லாம் பஸ் வந்துடும், இல்லைன்னு 7 சொல்ல முடியாது. ஒரு டைம் வந்துட்டு 7:10 கூட வந்துடும். அதனால் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நான் எந்த ஒர்க்குமே வந்துட்டு அவன் இருக்கும்போது பண்ண மாட்டேன். அவனை வந்துட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுக்கு லஞ்ச் எல்லாம் ஊட்டிட்டு அவனுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு பின்னாடி தான் நான் வந்து கிச்சனுக்கு பெட்ரூம்க்கு எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்பா வந்துட்டு அவனை கிளப்பும் போதே பாப்பாவும் ஏஞ்சிப்பா, கூடவே வந்து விளையாட வச்சுட்டு இல்லைன்னா என்னோடய மதர் இன்லா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அவங்க ஒர்க்கு கிளம்பிடுவாங்க. ஒரு டைம் வந்துட்டு பார்த்துப்பாங்க, ஒரு டைம் வந்து அவங்க ஒர்க் கிளம்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு தூங்க வச்சுட்டு ரூம் எல்லாமே சைலண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வார்ம் லைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் க்ளீனிங்னாலே அது பெட்ரூமில் இருந்து தான். ஏன்னா வந்து பாப்பா ஏஞ்சிட்டா கூட பெட்ரூமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுக்கிட்டு நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் வந்துட்டு பெட்ரூம் தான் மேக் ஓவர் பண்ணிக்கிறேன். புதுசாக வந்துட்டு ஒரு கௌஷிக்காக ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இந்த பெப்பா பிக் பேக் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இங்கே பெங்களூரில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டோர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பேக்ஸு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செம்ம குவாலிட்டியாக, ரீசனபிள்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ரஸ், நீங்கள் பெங்களூரில் இல்லை எலங்காவில் இருந்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். கூடவே வந்துட்டு அப்படியே மாப் பண்ணி விட்டுருவேன் வீடு ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூமையும் பெருக்கிட்டு தொடச்சிட்டு லாக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு துடைக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா பாப்பா ஏஞ்சிக்கிட்டாள்னா ஸ்ட்ரைட்டாக நான் அவளுக்கு தூக்கிட்டு போய் பார்த்துட்டு இருப்பேன். அதனால் வந்துட்டு வீடு பெருக்கிட்டு அம்மா துடைக்க மறந்துடுவேன். இல்லைனா நானே லேசியாக ஃபீல் பண்ணி சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணிப்பேன். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன். பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அடுத்த ½ வந்துட்டு எனக்கு கண்டினியூவாக வேலை இருக்கும். அப்படின்னா வந்துட்டு அது கிச்சனில் தான் ½ இருக்கும், இல்லை 1 இருக்கும். சைலண்ட்டாக பண்ணுறது தான் இல்லை வந்துட்டு மெயின் டாஸ்க்கே. வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஏஞ்சி பின்னாடி யார்கிட்டையாச்சும் ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்ட கொடுத்துட்டு பாத்திரம் கழிப்பேன். இல்லைனா ஒரு டைம் வந்துட்டு பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்துட்டு பாப்பா வச்சுக்கிட்டே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப வந்துட்டு லைட் ஸ்லீப்பர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து தூங்குவா. அதனால் வந்துட்டு அப்படியே அழகாக ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதுக்குமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலுமே வந்துட்டு க்ளீனாக பெருக்கி மாப் போட்டு விட்டுட்டேன். அப்படின்னா கொஞ்சம் நேரம் என்னோடய ரிலாக்ஸிங் டைம், பாப்பா கூட விளையாடுறது, அவளுக்கு வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணி பாத் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் தான் நடக்கும். அதுக்கப்புறமா அவளுக்கு திருப்பியும் வந்துட்டு இன்னொரு டைம் தூங்க வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ வந்துட்டு நான் ரீசெண்ட் டைம்ஸாக வந்துட்டு ஸ்கின் கேரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேரை வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒயிட் பேச்சஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு பிம்பிள் அந்த மாதிரிலாம் கிடையாது, பட் அந்த ஒயிட் பேச்சஸ் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கம்மி ஆகலை. என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் கம்மி ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஃபைனலாக நம்மளோட பெட்ரூமை வந்துட்டு மேக் ஓவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம பெட்ரூம் க்ளீனிங் வீடியோவாக தான் இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேமில் வைக்கிறதுக்கு ஃபோட்டோ வேணுமா இருந்தது, அதனால் வந்துட்டு அதையுமே வந்துட்டு உடனே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போயிட்டு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சீஸ் பாஸ்தா தான் நான் பண்ண போகிறேன். அவன் வந்த உடனே வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன், லன்ச் தான். அதனால் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு சீஸ் பாஸ்தா தான் பண்ணிகிட்ருக்கேன். சீஸ் பாஸ்தா வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய மில்லட்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. பட் குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணித்தர்றது வந்துட்டு
கடையில் வாங்கி தரதை விட நம்ம பண்ணி தரது வந்துட்டு ஹெல்த்தின்னு தான் நான் நம்புகிறேன். அதை வந்துட்டு நான் ஒரு குட்டி குக்கர் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஆனியன், தக்காளி, அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கேப்சிகம் போட்டு வாட்டர் ஊற்றி கொஞ்சம் குழஞ்சி வேகிற மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி துருவி தான் சேர்க்குறேன். ஏன்னா வந்து என் பையன் வந்துட்டு இப்போ தான் நான் வந்து காய் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து வெறும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற பர்சன் தான். நான் வந்துட்டு அதை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன், ஏன் நான் அப்படி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு இப்பயுமே வந்துட்டு காரம் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வச்சா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. எப்படி வந்துட்டு நான் கௌஷிக் வந்துட்டு எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வரலாம் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன காயெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கேரட், உருளைக்கிழங்கு. இப்போ தான் லைட்டாக காயெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அவன் சாப்பிட மாட்டான். இப்போ தான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனுக்கு வந்து ஊட்டிகிட்ருக்கேன். எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு பின்னாடி உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் வந்துட்டு அந்த சாட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு வந்துட்டு பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் நார்மல் வீட்டில் செய்கிற பாஸ்தா தான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 1.5 கப் அவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1.5 கப்புக்கு வந்துட்டு நீங்கள் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும், ரொம்ப நல்லாவே வெந்துடும். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு உங்கள் குக்கர் விசில் பொறுத்த மாதிரி நீங்கள் விடலாம். நான் வந்துட்டு ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விசில் விட்ட உடனே கழட்டி எடுத்துருவேன். 2 விசில்ஸ் விட்டுருவேன். ஆனால் வந்துட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவேன். விசிலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு குலையாமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிச்சின்னா சாப்பிட முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டா லைட்டாக வந்துட்டு வாட்டரியாக இருக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டு நான் ஏதாச்சும் வந்துட்டு மேகி மசாலா சேர்த்துக்க போகிறேன். அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேகி மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 2 ஸ்லைஸ் சீஸ் தான் நான் போட்டுக்க போகிறேன். நார்மல் சீஸ் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு அமுல் பிராண்டோட சீஸு. இது 2 வந்துட்டு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு மெல்ட் ஆகி சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்கும். போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். லஞ்சு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக பண்ணிக்கோங்க. ஜூஸியாக பண்ணும்போது லஞ்சுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும். என் பையனுக்கு வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த ரொம்ப ஸ்டிஃபாக வந்து இருந்துச்சுன்னா பிடிக்காது. அவனுமே வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்து பின்னாடி ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். அப்படிங்கிறதுனால எந்த ஒர்க்குமே இருக்காது. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க தங்கச்சி கூட ரொம்ப கொஞ்சலாம் விளையாடிட்டு இருந்தார். விளையாடிட்டு பின்னாடி அவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அவர் வந்துட்டு 4 o'clock வந்து டியூஷன் போயிடுவாங்க. டியூஷன் பற்றி நிறைய பேர் வந்துட்டு விமர்சனம் பண்ணுறது வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த வயசில் வந்துட்டு ஸ்கூல் டியூஷன் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் போனப்போலேருந்து அவனோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அனுப்பிச்சுடுவேன். 4:30க்கு போயிட்டு 6:30க்கு வந்துடுவார். அதனால் வந்துட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வரதான் நான் போயிட்டுருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னோடய சூப்பர் ஃபேவரட் டைம் இந்த ஃபுல்லாகவே. ஏன்னா கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போய் தம்பியை கூட்டிகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கூட டைம் பண்ணிகிட்டே வந்துடுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு டீப் க்ளீனிங் வீடியோ வரேன். தேங்க்யூ ஸோ மச்.